எத்தனையோ பேராசை பட்டுக் கொண்டது. அவர் ஒத்துக்கலை. இந்த வனத்துல வனமார்க்கத்துல வரும்போது ரொம்ப பசுவோட வந்திருப்பாரு. வந்ததுனால எத்தனை சொல்லி ஒத்துக்காத காரணத்தினால் 7 கோடு போட்டு விட்டு 7 கோட்டை மீறி தாண்டி போக முடியாது. அப்படி போனா கோட்டை மீறி நடந்த அவங்களோட குருகுலம் அழிஞ்சிடும், சட்டத்தை மீறி நடந்த அவங்களுடைய சந்திரகுலம் அழிஞ்சிடும் அப்படின்னு சொல்லி இந்த ஏழகல்லி 7வது வருடத்துல 7 கோடை போட்டு விட்டு அரண்மனை சென்று சாதங்கள் கொண்டு வந்துருக்கான். ரொம்ப பசுவோட இருப்பாரு. யாரும் அடிக்க மாட்டேன், சாதங்கள் ஊட்டலாம். ஊட்டு பாருவான். இந்த ஏழகன்னியானவள் 7 கோட்டை போட்டு விட்டுட்டு அரண்மனை சென்று சாதங்கள் கொண்டு வந்து இந்த அர்ஜுன மன்னனுக்கு சாதங்கள் ஓட்டி விட்டார். அப்படி சாதங்கள் ஓட்டும் பொழுது சாதங்கள் சாப்பிட்டு விட்டாரு. இப்ப அவர்கிட்ட நான் பேசணும். அப்படி இருந்தாலும் சாதத்தை புண்ணி விட்டோம், கொடுத்தாச்சு. ஆனால் சுவாமி சாதங்கள் கொண்டு வந்த சாதம் எல்லாம் ஊட்டி விட்டேன், பசியார சாப்பிட்டு விட்டேன். அதனால நம்ம பஞ்சானிக்கு போகலாம், நாங்க போகலாம். அடல் பெண்ணு புறத்த உணவாகப்பட்டது, எனக்கு அரை வயிறு கூட நம்பல. என்னது? நான் கொண்டு வந்த சாதம் எல்லாம் சிறு குடலுக்கு கூட பத்தலையா? நான் கொண்டு வந்த சாப்பாடு எவ்வளவு சாப்பாடு கொண்டு வந்திருந்தேன் பாத்திரத்துல, இவ்வளவு சாப்பாடும் கொடுத்து பத்தலைன்னு சொல்லுகிறார். என்ன காரணம்? இப்படி இருந்தாலும் ஒரு மனிதனால் பிறந்தாலும் இப்படி சாப்பிட மாட்டார்கள். அதனால யாரு என்ன பார்க்கணும். வாடி பார்க்கலாம், வாடி அம்மா. நீ யாரு? என்னுடைய கணவர் அர்ஜுன மன்னனை கோட்டை போட்டு விட்டு அரண்மனை சென்று சாதங்கள் கொண்டு வந்த பிறகு சாதத்தை ஒட்டிட்டு பிறகு பத்தலைன்னு சொன்னார். உன்னை முகத்தில் பார்க்கும் பொழுது ஒரு பெண்ணா இருக்கிறான். நீ யாரு? நான் இந்த வனத்தில் இருக்கக்கூடிய வனபத்திரகாளி. வனபத்திரகாளி? ஆமா. காளி உன்னை போல் நான் ஒரு பெண்ணு. அவருக்கு நான் ஆசைப்பட்டேன். என்னுடைய ஆசை அவர் இணங்கவில்லை என்றுதான் இத்தனைகள்லாம் நான் செய்தேன். இவரை துரத்து விட்டு நீ இருக்கிறியே, அவர் எங்க போயிட்டாரு? பெண்ணை கவலைப்பட வேண்டாம். அதாவது கோட்டை மீறி போக கூடாது சொல்லி விருத்தி அவருக்கு தந்து அடிச்சுட்டு இருக்க ஒரு காது வழி தூரம் தான் சென்று இருப்பாரு. காது வழி தூரம் போயிருப்பா. ஏண்டி நீ நல்லா இருப்பியா? நாசமா போவியா? ஒரு பெண்ணு ஏண்டி
ஒரு பெண் ஆசைப்பட்டா அந்த ஆசையை நிறைவேற்றணும். அந்த ஆசைக்காக நான் ஒரு எவ்வளவு கஷ்டப்பட்டேன், எவ்வளவு சிரமப்பட்டேன். அவரை தாண்டி விட்டு ஒரு நல்ல காரியா இருக்கிறேன். நல்லா இருப்பியா? ஆகாத வேண்டாம், பேச வேண்டாம். நீ கேட்ட கணவராகப்பட்ட காதலை சென்று எப்ப இந்த வழி மார்க்கத்துல சென்று போய் வாடி வாடி அம்மா போய் அம்மா இந்த ஏழு கோட்டை மீறியும் தவறி விட்டா, நடத்தி விட்டா. ஆமா, அந்த காலி மாத்தி விட்டா உருவத்தை. அதனால அவர் எங்க போயிருப்பாரு அப்படி பார்த்தா அதோ சங்கம் விளங்குறது, அடிக்கிறது. அதனால அதோ இருக்கிறார்கள் ஆட்டுக்காரர். மன்னவரே அர்ஜுன பாத்துருங்களா? சொல்லுங்க, உங்களை தானா? எங்க போயிட்டாரு? ஐயோ சுவாமி அண்ணா, ஐயோ அண்ணா, ஓய் ஆட்டுக்காரன் அண்ணா, ஆட்டுக்கார அண்ணா, என்னோட அர்ஜுன மன்னவர இந்த வழி மார்க்கத்துல பாத்தியா அண்ணா? இருந்தா சொல்லுங்க அண்ணா, பணம் காட்சி கூட தரேன் அண்ணா. ஏமா இந்த ஆடு இப்பதான் 2 குட்டி போட்டிருக்குது. இந்த ஆடு இப்பதான் 2 குட்டி போட்டிருக்குது. ஐயோ நான் குட்டி கேக்கல அண்ணா. ஓய் ஆட்டுக்கார அண்ணா, அர்ஜுன மன்னன் இந்த வழி மார்க்கத்துல பாத்தியா? ஏமா இந்த 2 குட்டி, ஒண்ணு கடாய் குட்டி, ஒண்ணு பொங்குட்டி. ஓய் ஆட்ட கேக்கலப்பா, குட்டி கேக்கல. என்னோட மன்னவர அர்ஜுன மன்னவர பாத்தியா ஆட்டுக்கார அண்ணா? அம்மா இது போட்டு 2 நாள் தான் ஆச்சு. அதனால இதெல்லாம் ஆடாலும் கொடுக்க முடியாது. நீ பாமா வந்து ஓய் உங்க குட்டி கேக்கலப்பா. என் அர்ஜுன மன்னன் இந்த வழி மார்க்கத்துல பாத்தியா? ஓ அந்த ஆட கேக்குறியா? அதுதான் குட்டி போடலாம் சரியாக்குது. வா ஓய் ஏய் வா வா அர்ஜுன மன்னன் கேக்குறியா? ஏண்டா செவுத்துக்கார கத்தி கத்தி சொல்ற, அது கேக்குறியா? காரால குதிமுட்டு கால் கேக்குறியா? நாளை கட்டி கட்டா நீர் அடிச்சு போற அந்த ஆள கேக்குறியா? இப்பதான் கட்டு கட்டா நீர் அடிஞ்சு காய் வேட்டி மேலே போட்டு அதனால இந்த வழி போயிட்டு பஞ்சம் போயிருப்பாரு. அதுக்கு அவனை போய் பார்த்தா பாக்கலாம். அண்ணனா கேட்கும் பொழுது அதோ போய்கிறார். அதனால அவர் நான் விடுவேனா? வாடி துரத்தி பிடிக்கலாம், வாடி அம்மா.
கொண்டு போய் கொண்டிருக்கிறான். நீ அப்படி மாத்தி போனாலும் ஒன்னு உடனே நான் அணையாமல் விடுவதில்லை. என் பெண்ணுக்காத்த கடவுள் உன்னை திருமணம் முடிக்காம நான் விட மாட்டேன். என்ன வழி சொல்லுங்க? அப்படியா? ஆமா, என்னை மணப்பதாக இருந்தால் நான் கருத்தரிடம் சென்று வரம்பெற்று வருந்த பின்னால் என்னை நீ மணந்து கொள்ளலாம். அது வரைக்கும் என்னை நீ தீண்ட கூட முடியாது. உன்னை நான் திருமணம் முடிப்பதென்றால் கருத்தனிடம் சென்று கருத்தை பெற்றுக்கொண்டு பிறகு வந்து திருமணம் முடிக்கிறேன். நீங்க சொல்வதெல்லாம் நியாயம்தான். நான் சொல்வதை ஒண்ணு கேளுங்க. என்னம்மா சொல்கிறாய்? சுவாமி, அந்த கருத்தை முடிவால கருத்தனிடம் சென்று வாங்கி வருகிறேன் சொல்றேங்க. இப்ப கண்ணன் கரையாண்டு இருக்கிறது என்னுடைய முடி. இந்த கருத்த முடி வெளுத்தா என்ன கண்ணு தெளிந்து பார்ப்பது யாரு? யாரும் பார்க்க மாட்டாங்க. பாப்பாருண்டா? ஆமா, அது கருத்தமுடி வெளுக்காமல் முன்வர வாங்கி வரேன்னு சொல்றேங்க. ஆமா சாமி. மன்னா அந்த மாதிரி ஜலசார கலையடத்தி பாப்பாதா ஐயடா எலன மாதிரி ஜலசார எடயடத்தி பாப்பாதா உனக்கு முன்ன வரும் எனக்கு பின்ன வரா. உண்மைதானம்மா? ஐயா, அந்த முத்தமாக சாதி போனா என முகந்தலமே பாப்பாதுடா. இப்ப முத்தமான மகனுக்கு சொல்லனா என் மகன் சுவாதி போல யாரு பாப்பாங்க? முத்தமாலா இருந்தா போனா என் மகன் சுவாதி போனா பதில் சொல்றாரு.
தெரியாமல் இந்த முத்து முகம் சரியாமல் சுருங்காமல் உனக்கு முன்ன வரம் எனக்கு பின்ன வரம். அப்படியா? உண்மைதான் ஐயா, தாயே. அப்படி வாய் சொல்லி மாறிவிடும், நாய் தூக்கிட்டு போயிட்டு சொல்லிவிடார்கள். சொல்லி அதனால என்னுடைய கருத்த கூந்தல் வெளுக்காமல் கருத்தினிடம் வர இந்த எழுந்து மாறி தெரிஞ்சிருக்குது. இப்ப எழுந்து மாறி இப்ப எப்படி இருக்குதோ அப்படியே இருக்கட்டும். அப்படி இருக்கணும் அதே மாதிரி அப்படின்னு கேட்கிறேன். உனக்கு எனக்கு முன்னரும் உனக்கு பின்வரும் சொல்லுங்க. அப்படி இருந்தாலும் நீங்க சத்திய தவறாத சந்திரகுலத்தில் பிறந்தவர்கள், கோடி தவறாத குருகுலத்தில் பிறந்தவர்கள். அதனால என்னை வந்து திருமணம் முடிப்பிட சத்தியம் கொடுங்க. நம்பிக்கை வருவிட்டு திரும்புவரை வரையில் உன்னை நான் தவிர்த்து கொள்கிறேன். சத்தியம் கொடுத்து விட்டார்கள். கரத்தனை சென்று கரத்தை எடுத்த பாலத்தை பார்த்துவிட்டு வருகிறேன். திருமணம் அப்புறமா உன்னை முடித்து செல்கிறேன் என்று சத்தியம் கொடுத்து விட்டேன். வருவார் என்று வழி மேல வழி வைத்து வெளி வைத்து காத்து